செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடும் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. இஸ்லாமியர்களாக அல்லாதவர்களை வக்ஃப் வாரிய உறுப்பினர்களாக்கும் சட்ட திருத்தம் மத சுதந்திரத்திற்கு எதிரானது என காங்கிரஸ் திமுக கண்டனம். ஒன்றிய அரசின் நடவடிக்கை நாட்டு மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் 32 பேர் மீண்டும் சிறைப்பிடிப்பு. கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது. தமிழ் புதல்வன் திட்டத்தை நாளை கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வி பயிலும் 3.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் தமிழ்நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விளக்கினர். ஒரே நாளில் 56 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கோவை, சேலம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றம். தருமபுரியில் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் கோஷ்டி மோதல். மேடையில் ஏறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாவூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்தது. காயமடைந்த 6 மாணவ மாணவிகளுக்கு திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மக்களவையில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலில் மிக கடுமையாக எதிர்த்ததால் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப ஒன்றிய அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய நிர்வாக குழுவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இடம்பெற வகை செய்யும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் உறுப்பினர் KC வேணுகோபால் குற்றம் சாட்டினார். அயோத்தி ராமர் கோயில் மற்றும் குருவாயூர் தேவசம் போர்டில் இந்து அல்லாதவர் இருக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த மசோதா இந்திய அரசியலமைப்பு, கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மத சிறுபான்மையினருக்கு மட்டுமல்லாது மனித இனத்திற்கே எதிரானது என்று திமுக உறுப்பினர் கனிமொழி விமர்சித்தார். இந்த மசோதாவை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் சந்திரபவார் கட்சி உறுப்பினர் சுப்ரியா சுலே கேட்டுக்கொண்டார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மசோதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும், அரசியல் அமைப்பையே கேலி கூத்தாக்கும் மசோதா என்று திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜியும் விமர்சித்தனர். இஸ்லாமியர்களை குறிவைத்து கொண்டுவரப்பட்ட மசோதா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MP சுப்பராயன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விமர்சனம் செய்தனர். Through this bill, they are putting a proviso that non-Muslims also be the member of the governing council. Sir, through you, sir, I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constitute the board of Ayodhya, whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya Mandir board, sir? Sir, we are believing in, sir, I told that Guruvayur temple, there is a temple Devasam board. Anybody can believe that that temple Devasam board can a non-Hindu? Sir, this is only this provision, anybody, non-Muslims also be part of Waqf Council is
directly an attack on the faith and freedom of religion. Directly. The bill allows non-Muslims to be a part of the work board. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Yes. Would you allow that? No, also Sikhs. And Sikhs? Parsis? All minorities. Would you allow that? No. வக்ஃப் போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது. எனவே இந்த மசோதாவை துவக்க நிலையிலேயே, அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன். இதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை மக்களவையில் திரிணாமுல் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலில் கடுமையாக எதிர்த்தன. இந்த மசோதாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மசோதாவில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் விதமாக உள்ளன என்று பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்ப்புகள் அதிகரித்த நிலையில் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தயார் என்று நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த முடிவை ஆதரிப்பதாக பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியும் தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் இந்த சட்டத்திருத்தம் வக்ஃப் வாரியத்தின் அதிகாரங்களை பறிக்கும் வகையிலும் அதன் சொத்துக்களை கையகப்படுத்தும் வகையிலான முயற்சி என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வக்ஃப் வாரிய சட்டத்தில் என்ன மாதிரியான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது என தற்போது பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் நன்கொடையாக அளிக்கும் சொத்துகள் மற்றும் நிலங்களே வக்ஃப் சொத்துகள் என அழைக்கப்படுகின்றன. தற்போதைய சூழலில் 1,20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 9.4 லட்சம் ஏக்கர் பரப்பிலான நிலம் மற்றும் அதில் உள்ள 8,70,000 சொத்துகள் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானதாக உள்ளன. இந்த கணக்கீட்டின்படி இந்தியாவில் அதிக நிலங்களை வைத்துள்ள 3வது பெரிய அமைப்பாக வக்ஃப் வாரியம் உள்ளது. வக்ஃப் சொத்துக்களை முறையாக நிர்வகிப்பதற்கான சட்டம் முதல் முறையாக 1923ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு கடைசியாக திருத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்யும் புதிய மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவில் ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என அறிவிக்கும் அதிகாரத்தை வக்ஃப் வாரியத்திற்கு அளிக்கும் வக்ஃப் சட்டப்பிரிவு 40 ரத்து செய்யப்படுகிறது. இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் மசூதி போன்றவற்றிற்கு நன்கொடையாக அளிக்கும் சொத்துகள் வக்ஃப் சொத்துகளாக கருதப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சொத்து வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானதா அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் வக்ஃப் தீர்ப்பாயத்திடம் இருந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் மாற்றப்படுகிறது. புதிய சட்ட திருத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்போ அல்லது பின்போ அரசு சொத்துக்களை வக்ஃப் வாரியம் எடுத்துக்கொண்டதாக புகார் எழுந்தால் அது பற்றி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் மசோதா அறிவுறுத்துகிறது. வக்ஃப் வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியை மாநில அரசே நியமனம் செய்யும் என்றும் அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் புதிய மசோதா தெரிவிக்கிறது. மேலும் ஒன்றிய மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்களை நியமிக்க வேண்டுமென மசோதா கூறுகிறது. வக்ஃப் வாரியத்தில் ஷியா, சன்னி மற்றும் முஸ்லிம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த ஒருவராவது இடம்பெற வேண்டுமென்றும் போஹ்ரா மற்றும் அஹாகனி சமூகங்களைச் சேர்ந்தவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது.
வக்பு வாரிய உறுப்பினர்கள் ஊப்பா சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்தால் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஒன்றிய அரசின் சட்ட திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் வக்பு வாரியத்தின் சொத்துக்களை அரசோ அல்லது தனிநபர்களோ கையகப்படுத்த முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 3,28,280 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். இதேபோல் ஏழை மாணவர்களும் பயனடையும் விதமாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் வாங்கிக் கொள்வதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை கோவையில் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் வாயிலாக அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிகளில் சேரும் 3,28,000 மாணவர்கள் பயனடைய உள்ளனர். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கென தமிழ்நாடு அரசு 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. மாமதுரை விழாவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீதியை காக்க உயிரையே தந்த மன்னர் ஆட்சி செய்த இடம் மதுரை என குறிப்பிட்டார். மதுரையின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழா 2013ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இந்த ஆண்டின் மாமதுரை விழாவை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2000 ஆண்டு வரலாற்றை கொண்ட பழமையான நகரம் மதுரை என்றும் 1886ஆம் ஆண்டே நகராட்சியான ஊர் என்றும் தெரிவித்தார். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஆட்சி செய்த பாண்டியர்களின் மதுரை எக்காலத்திலும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் கூறினார். ஊரை பாதுகாக்கணும், அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் நவீன வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியும் தரணும். பழமைக்கு பழமையாக, புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும். பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவாக இதை நீங்கள் நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. தமிழ்மொழி, தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறை வளரணும். இதுபோன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படணுன்ற உணர்வையும் உருவாக்கும். சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் இதுபோன்ற பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாடணும். மனிதநேயம் போற்றுவோம், மக்கள் ஒற்றுமை போற்றுவோம். அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கும் பண்பாட்டு சின்னமாக கருதப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கும் கோயில் நகரம் மதுரை என்ற முதலமைச்சர் அங்கு மாபெரும் பண்பாட்டு விழாவாக சித்திரை திருவிழா நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தமது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் மதுரை மண்ணில்தான் என்ற அவர் மதுரையை மதுரைக்காரர்கள் மட்டுமின்றி எல்லாரும் மதுரையை போற்றுவோம் என்று கொண்டாடலாம் என்றும் கூறினார். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்திர விழா போல மாமதுரை விழா நடத்தப்பட உள்ளதை அறிந்து மகிழ்வதாக அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கும் இதுபோன்ற விழாக்களை சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் மாநிலம் முழுவதும் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கோவை வெள்ளலூரில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என பலரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள், பார்ப்பதற்கே ரம்மியமான சூழல் என கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெள்ளலூர் குளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிப்பின்றி கருவேலங்காடாக இருந்தது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், புதர்மண்டி கிடந்த வெள்ளலூர் குளத்தை கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் தூர்வாரி கருவேலம் மரங்களை அகற்றினர். அதையடுத்து 12 ஆண்டுகளுக்கு பின் கடந்த 2018ஆம் ஆண்டு குளம் நிரம்பியது.
தொடர்ந்து அங்கு மேற்கொண்ட ஆய்வில் 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 103 பட்டாம்பூச்சி வகைகள் என பல்லுயிர் பெருக்கம் உள்ள பகுதி என்று தெரிய வந்தது. இதையடுத்து தமிழ்நாடு நீர்வளத்துறையிடம் அனுமதியுடன் வெள்ளலூர் குளத்தில் பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினரின் முயற்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 65 லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டம் நிறைவேறியுள்ளது. 2017க்கு முன்பு இந்த குளம் வறண்டு போயிருந்தது. இந்த குளத்தில் தண்ணீர் வரக்காக வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை சுற்றி மரம் வைக்கிறதுக்காக வேலை செஞ்சோம். ஒரு 10,000 மரங்கள், ஒரு 750 மீட்டருக்கு மரம் வச்சுருக்கோம். அதனால் இங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 103 வகையான பட்டாம்பூச்சிகள் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் சின்னங்களில் ஒன்றான தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியின் சிலையை முகப்பாக வைத்து இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பட்டாம்பூச்சிகள் தொடர்ந்து இருப்பதற்கான சூழல், அதற்கேற்ப மரங்கள், செடிகள் உள்ளிட்டவையும் பூங்காவிற்குள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பட்டர்ஃப்ளை சர்க்கிள்ஸ் நான் பார்த்தேன். அந்த பட்டர்ஃப்ளை எல்லோ கலரில் ஒரு எக் லே பண்ணிருந்துச்சு. அது ஒரு வார்மாக மாறி அது அப்படியே மெதுவாக பட்டர்ஃப்ளையாக மாறி அதுதான் இந்த ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக வருது. நாங்கள் வாலண்டியரிங் ஒர்க்காக போன வாரம் வந்தப்போ தான் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட இனாக்ரேஷன் பற்றி தெரிஞ்சிச்சு. 100க்கு மேலே இருக்கிற வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை வச்சுருக்காங்க. பார்க்கும்போது எல்லா பார்க்குமே ஜூஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இங்கே பட்டர்ஃப்ளை எல்லாமே ஃப்ரீடமாக இருக்குது. அந்த நிறைய எக்ஸாட்டிக்கான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள தமிழர்களின் நீர் மேலாண்மை, பல்லுயிர் காப்பது குறித்த ஓவியங்களும் பட்டாம்பூச்சி பூங்காவின் முக்கிய அங்கமாக உள்ளன. பூங்காவை பார்வையிட பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தின் அனைத்து நாட்களிலும், பொதுமக்களுக்கு வார இறுதி நாட்களிலும் அனுமதி அளிக்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் தென்னிலவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.